வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். அதற்கான விடைகளை அளிப்பதற்காக கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் ஹரிஹரன் இருக்கிறார். வணக்கம் சார். சார், நேற்றைய மார்க்கெட் கமாடிட்டியில் நேற்றைய மார்க்கெட் எப்படி இருந்தது, அதை பற்றி சொல்லுங்க. நேற்று மார்க்கெட் முக்கியமாக ருபி ஸ்ட்ரென்தனா இருக்குன்னா டெம்பரரியா தான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை, கண்டினியூஸா ஸ்டேபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது நேற்று வந்து 63 ரூபாய் 22 காசு இருந்தது. இன்னைக்கு காலையில 62 ரூபாய் 56 காசுகளுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 இந்த பக்கம் ஒரு 70 காசுகள் ருபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எதனால அப்படின்னா அந்த பேங்கோட இன்ட்ரெஸ்ட் 7.7% ஹைக் பண்ணிருக்கிறதுனால. இது வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்மால் நியூஸ். அதுக்கு ஒரு இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருந்து ஒரு இட்ஸ் குட் ரெக்கவரி. லாஸ்ட் ஒரு 2-3 months இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ரெக்கவரி. வித்தின் டே வந்து 70 பைசா ரெக்கவரி ஆகுது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தங்கம் அந்த 1% இறங்குச்சு இல்லையா நேற்றைய முந்தின வெள்ளிக்கிழமை என்று, அது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அப்படியே மார்க்கெட் ஃபர்தரா வந்து கொஞ்சம் டவுன் சைட கொடுத்திருக்கு. அதாவது $1252 பக்கம் மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நேற்று முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்னிங் சிங்கப்பூர் மார்க்கெட்ல மோரோலஸ் அதே ரேட்ல தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். இன்னைக்கு முக்கியமான தகவல் வெளியாக இருக்கு. அதாவது நேற்று ஆரம்பித்த அந்த பெடரல் ஓபன் கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு ஈவினிங் தான் முடிவடையுது. அதனால தங்கத்திலையும் சரி வெள்ளியிலும் சரி இன்னைக்கு ட்ரேடிங் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரேடிங் பண்ணி ஆகணும். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பொருளாதார நேற்று கன்சியூமர் கான்பிடன்ஸ் இண்டெக்ஸ் வெளியா இருக்கு. கன்சியூமர் கான்பிடன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா அதாவது பொருட்கள் வாங்கும்போது இல்ல பப்ளிக் சொல்லிக்கலாம். ஜென்ரலா பப்ளிக் வந்து இந்த நாட்டு அமெரிக்காவோட எக்கானமி பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் சர்வே லிஸ்ட் இண்டெக்ஸ் தான். அது வந்து கன்சியூமர் கான்பிடன்ஸ் இண்டெக்ஸ். அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அப்படிங்கறதுனால இன்னைக்கு பெடரல் ஓபன் கமிட்டி மீட்டிங்ல அந்த $10 பில்லியன் மேற்கொண்டு குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கே தவிர அது கட்டாயமா நடக்குமாங்கிறது இன்னைக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி அந்த எதிர்பார்ப்பினால் தங்கத்தின் விலை வந்து நேற்று அந்த கண்டினியூஷன் இறங்க ஆரம்பிச்சு, தங்கமும் சரி வெள்ளியும் சரி. அந்த வகையில நேற்று நம்ம இந்த நிகழ்ச்சியில கொடுத்த தங்கத்துக்கான லெவல்ஸ், கோல்டுக்கும் சரி சில்வருக்கும் சரி. கோல்டுக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா நேற்று கொடுத்தது வந்து 29,674 ஷார்ட் கோல் சொல்லியிருந்தேன். முதல் டார்கெட் 29,616, அதோட ரெண்டாவது டார்கெட் 29,433. முதல் டார்கெட் வந்து ரெண்டாவது டார்கெட் பக்கத்துல போயிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் தான் எப்பவுமே எடுக்க சொல்லுவேன். அதே மாதிரி வெள்ளி எடுத்தும் நல்லாவே கொடுத்துருக்கு. 45,012 கிலோ நேற்று ஷார்ட் கோல் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டார்கெட் 44,870 சொல்லியிருந்தேன். அதுவும் ஈஸியா வந்துடுச்சு. ஸோ மோர்லெஸ் நம்ம டார்கெட்ஸ் நேற்று அச்சீவா இருந்தது. வேற க்ரூட் ஆயில் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்டரி வெளியாக இருக்கு. சார், நம்ம க்ரூட் ஆயில் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு நேயர் வந்திருக்காரு. கோவையிலிருந்து ராஜ் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராஜ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுசா உங்களோட இதுல ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ண போறோம் சார். எனக்கு காப்பர்ல வந்து இன்னைக்கு என்ன நிலவரம் இருக்குன்னு கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் சார். வெரி காப்பர் சொல்றேன், க்ரூட் ஆயிலும் நோட் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஏன்னா வந்து இன்னைக்கு க்ரூட் இன்வென்ட்ரியும் இருக்கு அப்படிங்கறதுனால. காப்பர் நேற்று முடிவடைந்த விலை எடுத்து பார்த்தோம்னா 453 ரூபாய்க்கு முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 452 ரூபாய் 75 காசு கீழே மார்க்கெட் இறங்குச்சுன்னா ஷார்ட் போகலாம். முதல் டார்கெட் 450 70 காசு இருந்தாலும் நீங்க 451ல வெளியாகிறது நல்லது. இதே வந்து மார்க்கெட் பை அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா 456க்கு மேலதான் பையே. அப்படி பை பண்ணாலும் முதல் டார்கெட் 457.20. ஆனால் நீங்க முதல் டார்கெட் 457ல வெளியாகிறது நல்லது. க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ், இன்ட்ராடே லெவல்ஸ் சொல்றேன், எழுதிக்கோங்க. 6,133 நேற்று மார்க்கெட் முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 6,144க்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6,177. இதே வந்து 6,088 கீழே போனா மட்டும்தான் ஷார்ட்டே போகணும். அப்படி போனால் முதல் டார்கெட் 6,066. இது இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு இன்ட்ராடேக்கான அளவுகள். இதை தப்பித்தவரை நாளைக்கு யூஸ் பண்ணிட வேண்டாம். சோ இன்ட்ராடே லெவல்ஸ் பத்தி சொன்னீங்க சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க. நாமக்கல்ல இருந்து கார்த்திக் வந்திருக்காரு. வணக்கம் கார்த்திக், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சார் டெய்லியும் மார்க்கெட் ஓபன் ஆனே கோல்டு பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து டோட்டல் பையர்ஸ் எல்லாரும் போட்டு ஒரு 100ல இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சார். இது கான்ட்ராக்ட் வைஸ் மாறுது. அது வந்து இப்போ ஒரு நாளைக்கு இந்தியா ஃபுல்லாவே ட்ரேட் ஆகுறது வந்து கோல்டு மேல வந்து 100ல இருந்து தான் ஆரம்பிக்குமா, இல்ல ஒரு வேற ஏதாவது சதவீதம் மதிப்பாங்க? அப்புறம் இன்னொரு டவுட் என்னன்னா, மொத்தமா ஒரு மாசத்துல வந்து கோல்டு இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா மெகா வந்து எவ்வளவு சார் பை பண்ணி செல் பண்றாங்க? டீட்டெயில் கொஞ்சம் தகவல் தெளிவா சொல்லுங்க சார். நன்றி.
அதாவது எப்பவுமே நான் நிறைய கருத்தரங்குகளிலே சொல்லியிருக்கேன், பயிற்சி வகுப்பிலும் சொல்லியிருக்கேன். இந்த நம்பர் ஆஃப் பையர்ஸ், நம்பர் ஆஃப் செல்லர்ஸ், இந்த மார்க்கெட் பிக்சர்ல FI கீயை பிரஸ் பண்ணி பார்ப்பீங்க. அது வந்து நீங்க எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது வந்து திடீர் மாற்றங்கள் மிகச் சுலபமா கொடுக்க முடியும். ஏன்னா வந்து அமெரிக்க சந்தைக்கு அப்படியே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய சந்தை 99.9% கரெக்டா போயிட்டே இருக்கு எப்பவுமே. அப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அங்க ஏறினால் உடனே வந்து செல்லர் பக்கம் இருக்கவங்க பையர் பக்கம் வந்துருவாங்க, இறங்கினால் பையர்ல இருக்கவங்க செல்லருக்கு வந்துருவாங்க. இதனால வந்து அவசரப்பட போறோம் நம்ம தான் அப்படிங்கிறதால அதை எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி என்னைக்கு வந்து ஒரு நாள் சராசரி எவ்வளவு ஆகும்னு கேக்குறீங்க. அப்படி நீங்க கணக்கு பார்க்கணும்னா அந்த அதே மார்க்கெட் பிக்சர்ல மேல வந்து டோட்டல் வால்யூம் இருக்கும், அந்த டோட்டல் VOL இருக்கும். அந்த டோட்டல் வால்யூம் ஃபிகர் பாத்தீங்கன்னாலே இன்னைக்கு காலையில எவ்வளவு ட்ரேட் இருக்குன்னு நீங்க நைட்டு பார்க்கலாம். இதை வந்து நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும்போது அதிகமாகும், மார்க்கெட் மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும்போது குறைவாகும். இதுக்கு நம்ம புள்ளி விவரத்தோடு நம்ம சொல்றது அப்படிங்கிறது எடுப்படாது. ஓகே சார், இன்னொரு நேர் வந்திருக்காங்க. சென்னையில இருந்து ரமேஷ் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ரமேஷ், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், இப்ப இந்த பேஸ் மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி சார் இருக்க போகுது இந்த வீக்? அன்னைக்கு ஃபெட் அந்த FOMC மீட்டிங் ஏதோ அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் வந்து பேஸ் மெட்டல்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அப்புறம் லெட்டோட லெவல்ஸ் சொல்லுங்க சார், இந்த வீக் எப்படி சார் இருக்கும்? பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும். அதாவது எந்த நாட்டில் டிமாண்ட் அதிகமா இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல சைனா தான் அதிகமா வந்து அடிப்படை உலோகங்களை பயன்படுத்தக்கூடிய நாடு. இரண்டாவது எடுத்துட்டோம்னா யூரோப்னு எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்து அமெரிக்கா வரும். சோ அந்த வகையில பார்த்தோம்னா சைனாவோட ஜிடிபி சரியா இல்ல. சென்ற மாதம் ரிலீஸ் ஆன ஜிடிபி, ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன ஜிடிபி சரியா இல்லைன்ற ஒரு செய்தியும் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்கானமி கொஞ்சம் வீக்கா இருக்கு சைனா அதுன்னு சொல்லிட்டு நேற்றைய முன்தினமும் ஒரு செய்தி வெளியா இருக்கிறதுனால பேஸ் மெட்டல்ஸ்க்கான தேவைப்பாடுகள் குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால நேற்றும் மார்க்கெட் அடிப்படை உலகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. இங்க மட்டும் இல்ல, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் நேற்று கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கு மார்க்கெட். சோ அந்த வகையில நம்ம பேஸ் மெட்டல்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு எடுத்துட்டோம். நம்ம ஃபியூச்சர் பத்தி பேசாம அடுத்த ஓரிரண்டு நாட்கள்ல நீங்க கேட்டீங்க இன்னைக்கு FOMC எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. நல்லா கவனிங்க, சிம்பிள் லாஜிக் தான். FOMC ஃபெட்டோட மீட்டிங் வந்து நல்லா இருக்கு, $10 பில்லியன் நாங்க இன்னும் குறைக்கிறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்க பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். பொருளாதாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா டாலர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய கமாடிட்டி ரேட்ஸ் எல்லாமே வந்து விலை கூடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அந்த வகையில பேஸ் மெட்டல்ஸும் கூட செய்யும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் அமெரிக்காவில் நல்லா இருக்கு அப்படின்னா அதனை சார்ந்த நாடுகளிலும் சரி எல்லா நாடுகளிலும் வந்து உற்பத்திகள் அதிகரிக்கும். சோ அடிப்படை உலகங்கள் தேவைப்பாடுகள் இருக்கும், டிமாண்ட் ரைஸை மார்க்கெட் ஏறலாம். இதே வந்து ஃபெட் இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்ல இல்ல தேவையான அளவுக்கு இன்னும் பொருளாதாரம் வளராததுனால நாங்க வந்து ஃபெட் $10 பில்லியன் நாங்க கொடுக்கல, இன்னும் குறைக்கலாம் வேண்டாம், நிதானமா இருக்கலாம்ன்ற ஒரு செய்தி வெளியாச்சு அப்படின்னா மார்க்கெட் பெரிய அளவுல ஏறாது, பேஸ் மெட்டல்ஸும் ஏறாது, டாலரும் ஸ்ட்ராங் ஆகாது அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க லெட்டோட அளவு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு லெட் நேற்று முடிவடைந்த விலை லெட்டோட லெவல்ஸ் இந்த வீக் ஃபுல்லா கேட்டிருந்தாரு. இந்த வீக் ஃபுல்லாலாம் சொல்லக்கூடாது, இந்த வீக்குக்கானது கேட்டிருந்தாரு. ஸ்பெசிபிக்கா சொல்றேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. நேற்று வந்து 134-135 காசுல முடிவடைஞ்சிருக்கு. ஏன்னா எனக்கு ஃபெட் மீட்டிங் இருக்கிறதுனால நாளைக்கு காலையில என்ன ஆகும்னு தெரியாது அப்படிங்கறதுனால நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். சோ லெட் வந்து 135-20 காசுக்கு மேல 25 காசுக்கு மேல இன்னைக்கு ஏறிச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 135-80 காசு. இதே வந்து இறங்க ஆரம்பிச்சுன்னா 133-25 கீழே தான் ஷார்ட்டே போகணும். ஷார்ட் போனீங்கன்னா முதல் டார்கெட் 133-20 காசு. மோரலஸ் 60 காசு உங்களுக்கு லாபத்துக்கு இருக்கு. நன்றி. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க. கோவையில இருந்து மணிகண்டன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க குரு. வணக்கம், சொல்லுங்க மணிகண்டன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவல் இப்ப RBI மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் வந்து எப்பவும் காலையில 11 மணிக்கு வெளியிட்டுருவாங்க. இவ்வளவு வருஷம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாஸ்ட் 2 months மட்டும் சாயங்காலம் 5 மணிக்கு மேல வெளியிட்டு இருந்தாங்க. அது என்ன ரீசன் தெரியல. ஆனா நேற்று பாத்தீங்கன்னா திடீர்னு காலையில் 11 மணிக்கே இது பண்ணிட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன ஒரு ரீசன்? அப்ப இந்த RBI-யோட ரிசல்ட் எப்படி இருக்கு, இம்பாக்ட் கரன்சி எப்படி இருக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா. அதாவது மணிகண்டன், நீங்க வந்து விலை ஏன் ஏறிச்சு ஏன் இறங்குச்சுன்னு கேட்டா நான் பதில் சொல்லலாம். ஏன் வந்து 11 மணிக்கு சொல்றேன் 5 மணிக்கு சொல்றேன்னா கண்டிப்பா பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட்டை துல்லியமா கவனிக்கிறது நல்ல விஷயம் தான். நன்றி. அண்ட் மணிகண்டன், இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்ஃபிளேஷன் சம்பந்தமான விஷயங்கள் தான் சாயந்தரம் 5 மணிக்கு மேல வரும். அண்ட் ரிசர்வ் வங்கியின் கடன் கொள்கை மறு ஆய்வு கூட்டம் வந்து காலையில அதற்கான முடிவுகள் வந்து எப்பவுமே காலையில 11 மணிக்கு தான் வந்துட்டு இருக்கு. அது நடுவில் 2 months மாறி இடையில வந்தது அது மட்டும் மாறி இருக்கு. திருப்பி ஏன் 11 மணிக்கு மாறிச்சு? ஓகே சார், ஃபைன். இன்னொரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து ராமராஜன். வணக்கம் ராமராஜன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ராமராஜன் இணைப்புல இருக்கீங்களா?
ஓகே சார், காலர் கட் ஆயிடுச்சு. ஃபைன். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் சார்? இன்னைக்கு இதனோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? அதாவது FOMC மீட்டிங் வேற இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, இதனோட மூவ்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்கும்? அதாவது FOMC மீட்டிங் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நேற்று கோல்டு சில்வர் இறங்கி இருக்கு. க்ரூட் ஆயில் ஸ்டாக் லெவலும் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியாயிட்டு, இன்னொரு பக்கம் வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல கச்சா எண்ணெய் நல்லா ஸ்ட்ராங்கா ஏற வேண்டியது, இன்வென்ட்ரி அதிகமா இருக்குன்ற ஒரு நியூஸால பேலன்ஸ் ஆகி நிக்குது. பேஸ் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த FOMC மீட்ல பொருளாதாரம் நல்லா இருக்கு. சிம்பிள், இன்னைக்கு வந்து FOMC மீட்ல $10 பில்லியன் இன்னும் காஸ்ட் இன்னும் குறைக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணால் தங்கமும் வெள்ளியும் இறங்கும். அதனை அடுத்து பேஸ் மெட்டல்ஸ் கொஞ்சம் வந்து ஏற ஆரம்பிக்கும். என்ன காரணம்? நியூஸ், அந்த மாதிரி நியூஸ். இதே வந்து FOMC மீட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, $10 பில்லியன் இப்போதைக்கு குறைக்க வேண்டாம் அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் ஏறும், இங்க வந்து பேஸ் மெட்டல்ஸ் இறங்க ஆரம்பிக்கும். ஓகே சார், ஃபைன். சோ இன்னைக்கு முக்கிய செய்திகள் பத்தி சொன்னீங்க. இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் லெவல்ஸ் பத்தி நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜெனரலா கோல்ட் அண்ட் சில்வர் லெவல்ஸ் பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ அடுத்த வரக்கூடிய காப்பர், லெட் இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஷூர். இன்னைக்கு கோல்ட் அண்ட் சில்வர் லெவல் எடுத்தோம்னா தங்கம் நேற்று முடிவடைஞ்சதுல 29,520 முடிவடைஞ்சிருக்கு 21ல. இன்னைக்கு எடுத்தோம்னா 29,620க்கு மேல ஏறிச்சுன்னா தாராளமா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 29,669 சிறிய அளவுலாம் இருக்கு. இரண்டாவது டார்கெட் என்ன கேட்டா வேண்டாம்னு சொல்லுவேன். இதே வந்து செல் டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது 29,496 கீழே ஷார்ட் போங்க. முதல் டார்கெட் 29,421. இது வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நேற்று மார்க்கெட் முடிவடைந்த விலை எடுத்தோம்னா 44,169ல முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 44,597க்கு மேல ஏறினா மட்டும்தான் பை. முதல் டார்கெட் 44,754. இதே டவுன் சைட்ல எடுத்தோம்னா செல்லிங் சைடு 44,148க்கு ஷார்ட் போனீங்கன்னா முதல் டார்கெட் 43,856. இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லெவல்ஸ். ஓகே சார், மத்த மெட்டல்ஸ் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சேலம்ல இருந்து இலியாஸ் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் இலியாஸ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நமக்கு இந்த வெள்ளி விலை வந்து சார் இந்த மாசத்துக்குள்ள ஏதாவது ஏறது மாதிரி சான்சஸ் இருக்குங்களா சார்? இந்த மாசம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள் தான். 4,000க்கு ஒரு 44,000க்கு ஒரு 5 கிலோ வாங்கி வச்சுக்கிறோம் சார். அதாவது ஏறதுக்கு சான்சஸ் இருக்குங்களா சார் இந்த மாசத்துக்குள்ள? அதாவது சென்ற வாரம் வரைக்கும், அதாவது சென்ற வாரம் இறுதியின் நிலைமை அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருக்கு, அதனால வந்து தங்கமும் வெள்ளியும் இறங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மேலும் அந்த எதிர்பார்ப்பு நீடிச்சு இப்போ இறங்கிட்டு தான் இருக்கு. முக்கியமான இந்த மாதத்துக்கான அடுத்த 3 மாதத்துக்கு முக்கியமான செய்தி இன்னைக்கு மாலை வெளியாக இருக்கு FOMC மீட்ல. அந்த FOMC மீட்ல வெளியாகிறத வச்சு தங்கமும் வெள்ளியும் ஏறுதா இறங்குதான் பார்க்கணும். இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், FOMC மீட் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் இறங்கும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா தங்கமும் வெள்ளியும் ஏறும் சொல்லியிருக்கேன். அந்த வகையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து இன்னைக்கு மார்க்கெட்டை நீங்க எடுத்துட்டு போறது நல்லது. இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால 44,120க்கு மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சுன்னா நீங்க அந்த பையை வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நைட் டவுன் 43,856 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறதுனால 44,120க்கு மார்க்கெட் இறங்கிச்சுனாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பையை புக் பண்ணிட்டு வெளியாகிறது நல்லது. சார், நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து, பிரபா அப்படின்னு. வணக்கம் பிரபா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. பிரபா இணைப்புல இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட காலர் கட் ஆயிடுச்சு சார். நம்ம இன்னொரு காலர் வந்திருக்காங்க பஞ்சாச்சலம். வணக்கம் பஞ்சாச்சலம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார், இப்போ நான் டீலர் சார், இது சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம் என்ன. இப்ப நான் பிகினர் சார், இதுல கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க இருந்து கூப்பிடுறீங்க மிஸ்டர் பஞ்சாச்சலம்? குடியாத்தம் சார். குடியாத்தம், ஃபைன். குடியாத்தம் அப்படின்னா எங்களுக்கு வேலூர்லயே கிளை இருக்கு. நீங்க தாராளமா எங்க ஹெட் ஆபீஸ் தொடர்பு கொண்டு வேலூர் நம்பரை வாங்கிட்டு அங்க தொடர்பு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. அங்க பயிற்சியும் இருக்கு உங்களுக்கு, கண்டிப்பா நீங்க அதுல கலந்துக்கலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் சிம்பிள். உங்களோட போட்டோ, ஒரு புகைப்படம், அண்ட் தென் ஒரு டிரைவிங் லைசன்ஸோட ஜெராக்ஸ் காப்பி, அண்ட் தென் பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேன்சல்டு செக் லீஃப், பாஸ்போர்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்றும், ஒரு பேங்க் கேன்சல்டு செக் லீஃபும், பேன் கார்டு மஸ்ட், இதை மட்டும் எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா 24 மணி நேரத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அங்க பயிற்சி கொடுத்து ட்ரேடிங் பண்ண வைப்பாங்க. அந்த பயிற்சியில உங்களுக்கு அளவுகளை முக்கியமா நீங்க கத்துக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட கேளுங்க. அவங்களா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.
ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க. கோவையில இருந்து ராஜேஷ் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராஜேஷ், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்ப க்ரூட் ஆயில் இருக்கு இல்லீங்களா சார், பேசிக்கலி அது எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்ல முடியுங்களா? க்ரூடுங்களா? க்ரூட் ஆயில் எதை வச்சு சேஞ்ச் ஆனா 3-4 விஷயங்கள் கவனிக்க வேண்டியது. ஒன்னு ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன, இன்வென்ட்ரி கையிருப்பு என்ன இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு கூட ஒவ்வொரு புதன்கிழமை மாலை வெளியாகும் செய்தி, மாலை 8:30 மணிக்கு வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக எந்த நாட்டுல ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா மிடில் ஈஸ்ட்ல ஏதும் டிஸ்டர்பன்ஸ், அதாவது பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ், இல்ல கவர்மெண்ட்ல எதுவும் அதாவது பொலிட்டிக்கலாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த ஈரான்ல அடிக்கடி பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இல்லையா, சோ அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். மூன்றாவதாக எடுத்தோம்னா ஜியோகிராபிக்கல், அதாவது மேஜரா எங்கெங்க ப்ரொடக்ஷன் ஆகுது, ஷெல் ப்ரொடக்ஷன் ஏரியா மேஜரா இருக்கு, அந்த ஏரியால ஏதேனும் பெரிய சூறாவளி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மாறுதலா பிஹேவ் ஆகும். நான்காவதா எடுத்து பார்த்தோம், நைஜீரியாவில் இருக்கக்கூடிய பைப்லைன் அடிக்கடி பாம் பிளாஸ்ட் ஆகும். சோ அதனை அடுத்து மார்க்கெட்டோட வேரியேஷன் இருக்கும். இந்த 4 முக்கியமான காரணங்கள் வச்சு பார்த்தாலே நம்ம போதும். 5வதாக எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்க பொருளாதாரம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டுல பெட்ரோல் டீசல் தேவைப்பாடுகள் அதிகரிக்கும். சோ கச்சா எண்ணெய் விலை கூடும். சரியில்லை அப்படின்னா அதோட விலை குறையும் அப்படிங்கறது பேசிக் கான்செப்ட். ஓகே, க்ரூட் ஆயில் ரேட்ஸ் ஏறதுக்கான காரணங்கள் பத்தி சொன்னீங்க சார். இன்னொரு காலர் வந்திருக்காரு, சென்னையில இருந்து ராமநாதன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராமநாதன், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம் ராமநாதன், சொல்லுங்க சார். கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணி கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு சார். சரிங்க. இப்போ ஒரு 2 lakh rupees கையில பணம் இருக்கு. இதுல எந்த பொருள்ல நம்ம பண்ணினா ட்ரேட் பண்ணா ஓரளவுக்கு நம்ம திரும்ப லாபத்தை ஓரளவுக்கு சீக்கிரமா எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஒரு பிரான்சைசி எடுக்கணும்னா 19 ரூபாய் சார்ஜ் சொல்றாரு. அப்போ பிரான்சைசி எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? ரெண்டாவது கேள்வி. குட். மிஸ்டர் ராமநாதன், அதாவது ஒரு 2 லட்ச ரூபாய் முதலீடு பண்ண போறீங்கன்னா என்ன வருமானம் நீங்க எதிர்பார்க்கலாம்னா ஒரு மாதத்துக்கு 10% எதிர்பார்க்கலாம். மேலையும் வரும், ஆனால் என்ன கேட்டா 10% சுலபமாக எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் 2 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் மாதம் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். இதை எந்த கமாடிட்டில ட்ரேட் பண்றது அப்படின்னு எடுத்தீங்கன்னா முக்கியமாக சில்வர்ல பண்ணுங்க, க்ரூட் ஆயில்ல பண்ணுங்க. பேசிக்கா இப்போதைக்கு அது 2 மார்க்கெட் நல்லா இருந்துட்டு இருக்கனால வேணுமானால் தங்கத்துல விருப்பப்பட்டால் தங்கத்திலையும் தாராளமா பண்ணலாம். ஆனால் இத பண்றதுக்கு ஒரு கணக்குகள்லாம் இருக்கு. அந்த அளவுகள் நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு 3 நாட்கள் இலவசமா பெற்று அது உபயோகமா இருந்தால் நீங்க தாராளமா கிரேட் வெஞ்சர்ஸ் வாடிக்கையாளராக சேர்ந்து நீங்க அதை அனுபவிச்சுக்கலாம். இரண்டாவது, கிளைகள் தொடங்க கிளைகள் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த 19 ரூபாய் 60% வந்து உங்களுக்கும் 40% கம்பெனிக்கும் வரும். நன்றி. ஓகே சார். இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது எந்த அளவுக்கு இதுன்னு நினைக்கிறீங்க? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கமாடிட்டிஸ்ல என்ன கேட்டா வேண்டாம், எப்பவுமே வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோம்னா முழுக்க அமெரிக்க பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், இதனை அடுத்து ஒவ்வொரு பொருளோட டிமாண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி மார்க்கெட் போயிட்டு இருக்கிறதுனால லாங் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ட்ராக்ட்ஸ் இல்ல. அதாவது 3 மாத கான்ட்ராக்ட், 6 மாத கான்ட்ராக்ட் தான் இருக்கு. அதிகபட்சம் 9 மாதங்களும் இருக்கு. சோ 6 மாத கான்ட்ராக்ட் 9 மாத கான்ட்ராக்ட் போகும்போது விலை கூடி இருக்கும். அதனால 3 மாத கான்ட்ராக்ட்லாம் எப்பவுமே ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி 3 மாத கான்ட்ராக்ட்ல ட்ரேட் பண்ணும்போது முக்கியமாக நான் எல்லா நிகழ்ச்சியிலும் சொல்றதுன்னா இன்ட்ராடேவா பண்ணுங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா கேரி ஃபார்வர்ட் பண்றதுனால இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா சந்தையில மாறுதல்கள் இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி வெளியாச்சுன்னா பெரிய அளவுல ஒரு மாறுதலை கொடுக்கும். அந்த மாறுதலை தாங்குற அளவுக்கு நமக்கு இங்க வந்து கெப்பாசிட்டி இருக்கு நம்ம பப்ளிக். அது மட்டும் இல்லாம அமெரிக்கால லாட் சைஸ் ரொம்ப அதிகம், இங்க இந்தியாவில லாட் சைஸ் குறைவு. அமெரிக்கால ஒரு சின்ன மாறுதல் இருந்தாலே இங்க பெரிய அளவு இம்பாக்ட் இருக்கும். அதனால என்ன சொல்லுவேன், இன்ட்ராடேல பண்ண, கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு காலர் வந்திருக்காங்க ஆற்காடுல இருந்து ஜெகநாதன். வணக்கம் ஜெகநாதன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஹரியன் பேசுறோம். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். ஜெகநாதன், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க கேட்கலாம் சார். உங்க சார் ஹரியன் பிரசன்டேஷன் இஸ் குட் சார். ஓ, தேங்க்யூ சோ மச். நம்பர் 1. நம்பர் 2 சார், யூ ஆர் அந்த இது கொடுக்குறீங்க, அளவு எல்லாம் கொடுக்குறீங்க, குரூட் ஆயில் அந்த காப்பர் மினி எல்லாம் கொடுக்குற இல்லையா நீங்க? அந்த அளவு சார் 10 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆனோடனே பண்ணிருந்தோமா அப்படி இல்லைங்க? அந்த விலைக்கு மேல முதல் முறை என்னைக்கு இப்ப எனக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து 29,620க்கு மேல வாங்குங்க அப்படின்னு சொல்றேன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகி 620க்கு மேல வந்தா மட்டும்தான் நீங்க வாங்கணும்.
அதே மாதிரி டார்கெட் 29,669 அப்படின்னா அங்க வெளியாயிடணும் நீங்க 50 ரூபா லாபத்துக்கு. இதே வந்து மார்க்கெட் 29,496 கீழே மட்டும்தான் நீங்க செல் போகணும் அப்படின்னா அது கீழே போனா மட்டும் முதல் முறை போகும் இல்லையா, அப்ப செல்லிங் போயிட்டு அந்த லாபத்தை நீங்க எடுத்துட்டு வெளியாகிறது நல்லது. ஓகே சார், இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்த சந்தேகங்கள் சொன்னீங்க, அது இன்னைக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஆலோசனைகள் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாக நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.